அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானும் அடியன் வேண்டுக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி தை 22 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 5, 2026. இன்று மேல் நோக்கினால். அதே போல் இன்று சங்கடங்களை தீர்க்கும் சங்கட சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 வரை பூரம், பின்பு உத்தரம். திதி இன்று அதிகாலை 2:50 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி, மகர லக்கணம், கும்பராசி, கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனை விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலையில் 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாது முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சுப உரையை சேர்த்து பயன்படுத்தக்குள்ள அற்புத பலன்களை பெற முடியும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். குருவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. குரு வரையில் நீங்கள் வியாழக்கிழமையில் அற்புத பலன்களை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவகாலம் மதியம் 1 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூளம் தெற்கே. கோயிலுக்கு சென்றால் இந்த தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தரிசனாதர் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். எதை எண்ணி நீங்கள் வேண்டுறீங்களோ அது 100% நிறைவேறத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.